சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்தவர்களுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று 3வது நாளாக நேர்காணல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் காலையில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகளும், மாலையில் புதுச்சேரி, கேரளா, வடசென்னை புறநகர், வடசென்னை மாவட்ட மாநில நிர்வாகிகளும் பங்கேற்க உள்ளனர். கோவையில் மலையாளம் பேசும் ஈழுவா சமுதாய மக்கள் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தங்கள் சமூக மக்களுக்கு கழக பொதுச் செயலாளர் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சான்றிதழ் பெற்றுத் தந்ததற்காக ஸ்ரீ நாராயணகுருவின் திருவுருவ சிலையை பரிசாக வழங்கி நன்றி தெரிவித்து பாராட்டு. புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, புரட்சித் தமிழர் ஆகியோர் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் செம்மேடு, ஆலாந்துறை மற்றும் குளத்துப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கல். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வழங்கினார். கோவை மாவட்டம் முழுவதும் அதிமுக ஆட்சியில் 6 அரசு கலைக்கல்லூரிகள், RTO, தாலுகா அலுவலகம் ஆகியவை செய்து கொடுத்தோம் என்றும், திமுக எந்த திட்டங்களையும் கொண்டுவரவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ளவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி ஒழியக்கூடாது என்றும், நாங்கள் எப்போதும் மக்களில் ஒருவனாக இருப்போம் என்றும் பேச்சு. 5 வருடமாக எதுவுமே செய்த திமுக அத்தனை திட்டம் முன்னால கொடுத்தோம். நம்ம தொகுதியில் என்னென்ன தேவை, ஆர்டிஓ, எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அத்திரோட திட்டம் 50 வருடம் தண்ணி குடிக்க கொண்டு கொடுத்துருக்கோம். அது அத்தனை நம்ம பண்ணிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு பிரச்சனை என்றால் மக்களுக்கு கூட நிற்போம். நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஒரு பிரச்சனைன்னா கூட நிக்கணும். நான் நிற்போம், நல்லா நிற்பாங்க. பிரச்சனைன்னா விட்டுட்டு ஓடி இருக்கக்கூடாது. நிறைய பேர் கட்சியா இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனைன்னா விட்டுட்டு ஓடிடுறாங்க. கோவையில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் வடவள்ளி பார்த்திபன் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். கோவை BK புதூர் பகுதியில் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் தன்னை மீண்டும் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயிலின் சுயமரியாதை திருவிழாவின் வீர யாத்திரைக்கு பிரதமர் மோடி தலைமையேற்றார். 1000 ஆண்டு பழமையான கோயிலின் எழுச்சியை வெளிப்படுத்தும் விதமாக 108 குதிரைகளுடன் நிகழ்ந்த பிரம்மாண்ட ஊர்வலம் இந்திய நாகரிகத்தின் வீரத்தையும் அசைக்க முடியாத உறுதியையும் வெளிப்படுத்தியது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் 13 பசுமை வயல் ஸ்மார்ட் குஜராத் தொழில்துறை மேம்பாட்டுக் கழக லிமிடெட் எஸ்டேட்டுகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். வேகமாக வளரும் பொருளாதார நாடாக உள்ள இந்தியாவில் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், விவசாயத்தில் புதிய சாதனைகள் படைக்கப்படுவதோடு தடுப்பூசி உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக இந்தியா திகழ்வதாகவும் பிரதமர் பெருமிதம். கனிம கொள்ளையை தடுக்க முடியாததாலும், ஸ்டாலினுக்கு புகார் மனுக்கள் அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கப்படாததாலும் நெல்லை மேற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணியின் துணை அமைப்பாளர் அக்கட்சியில் இருந்து விலகல். வாக்களிக்காதவர்களும் பாராட்டும்படி ஆட்சி நடத்துவேன் என சொன்ன ஸ்டாலின், சொந்த கட்சி நிர்வாகிகளே கட்சியை விட்டு விலகும்படி ஒரு கொள்ளைக்கார ஆட்சியை நடத்துவதாக மக்கள் விமர்சனம். சமத்துவம், சமூக நீதி என பேசும் ஸ்டாலின், வேங்கை வயலுக்கு ஏன் செல்லவில்லை என இளைஞர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்ட ஆண்டி முத்துராசா. மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போய் இங்கிருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம். ஆனா இங்க இருக்க வேங்கை வயலுக்கு ஏன் முதல்வர் சமூக அநீதி இல்லாது. வேங்கை வயல் பேசிட்டியோ மணிப்பூர் பேச ஒண்ணு இல்லைங்களா? எல்லாமே அநீதி அநீதி தானே சார். அதாவது கொள்கையற்ற கொள்ளையர்கள் கூட்டம் இனியும் ஒன்றிய அரசு, குன்றிய அரசு என பொய்களை பேசி இளைஞர்களை ஏமாற்ற முடியாது என்பதற்கு இந்த காட்சியே சாட்சியாக உள்ளது. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்றும், மனுநீதி சோழன் ஆட்சி என்றும் செல்வ பெருந்தகை புகழ்ந்திருந்த நிலையில் காமராஜரை இழிவுபடுத்துவதா என காங்கிரஸ் தொண்டர்கள் ஆதங்கம்.
காந்தி காமராசரை இழிவுபடுத்தும் திமுகவை கண்டிக்காத செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தலைவர்களே சாடுவது திமுக கூட்டணியின் பிளவை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு யார் சொன்னா? பொதுவெளியில சொன்னாரா இல்ல ரூமுக்குள்ள சொன்னாரா? தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி நடக்கு சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொதுவெளியில சொன்னானா தனியால சொன்னானா? காங்கிரஸ்காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ்காரனை இருக்க மாட்டான். உங்க மூலமான கேட்கிறேன், காமராஜரை பற்றி கேவலப்படுத்துகிற போது, காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவரே அறிவித்துக் கொள்வதாக அர்த்தம். திமுக குடும்ப உறுப்பினர்கள் ஹிந்தி படிப்பதில் ஆர்வம் காட்டுவதாகவும் திமுக கும்பலின் ஹிந்தி எதிர்ப்பு வெற்று நாடகம் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் குற்றச்சாட்டு. கொள்கை கூட்டணி என முழங்கி வந்த ஸ்டாலினின் கொள்கை என்ன என்பதை கூட்டணியில் இருப்பவர்களே தோலுரித்த அவலம். இந்தியை திணித்ததாம், இவர்கள்தான் எதிர்க்கிறார்களாம். அந்த இந்தி எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்க இருக்கிற பல பேருக்கு ஹிந்தி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்த போது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில் எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றினான் கேட்ட போது அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும், ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுக் கொண்டிருக்கிறார்களே. விழுப்புரத்தில் பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து ஆன்லைனில் விற்பனை செய்த திமுக முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள். புகார் கொடுக்க திரண்ட பொதுமக்களை திமுக நகர செயலாளர் தனது ஆதரவாளர்களுடன் சூழ்ந்து மிரட்டியதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் சூரப்பள்ளி கிராமத்தில் நள்ளிரவில் வீடு புகுந்து 3 பெண்களை ஆண் காவலர்களை சட்டவிரோதமாக கைது செய்ய முயன்றதால் மக்கள் சாலை மறியல் போராட்டம். சாலை ஆக்கிரமிப்பு தொடர்பான பிரச்சனையில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக கூலிப்படை அடியாட்களைப் போல செயல்பட்ட ஏவல் துறைக்கு எதிராக பெண்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் சூரப்பள்ளியில் வழித்தடத்தை ஆக்கிரமித்த மாரியப்பன் என்கிற நபருக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் ஆடைகளை கிழித்து அட்டூழியம் செய்த ஏவல் துறை. எல்லோருக்கும் எல்லாம் என வெற்று பேச்சு பேசும் ஸ்டாலின் அரசு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக எளிய மக்களை அடக்கி ஒடுக்குவதாக மக்கள் ஆதங்கம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருச்சியில் 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பகுதி செயலாளரை அமைச்சர் தரப்பில் இருந்து கட்ட பஞ்சாயத்து செய்ததால் காவல்துறை உடனே விடுவித்ததாக தகவல். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பகுதி செயலாளரை உடனே விடுவிக்கும்படியும் கட்சியில் இருந்து நீக்கிய பின்னர் மீண்டும் கைது செய்து கொள்ளும்படியும் ஆளும் தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தகவல். தூத்துக்குடியில் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த ரவுடி உள்பட 3 பேர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து பெண்கள் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் உருவாகியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் ஆசிரியைக்கு ஆபாச வீடியோ மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லையளித்த இளைஞர் பிடிபட்டார். இணையத்தில் மோசடிகளும் ஆபாச அச்சுறுத்தல்களும் அதிகரிக்கும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலாத நிலையில் தலையற்ற உடல் போல் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படாத காவல்துறை இருப்பதாக பொதுமக்கள் சாடல்.
சென்னை வண்ணாரப்பேட்டையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தாமல் விடியாத அரசின் ஏவல் துறை அலட்சியமாக இருந்ததால் பெண் ஒருவருக்கு 2 மதுபோதை ஆசாமிகள் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதுதான் திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனையா என பெற்றோர் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் 1 கிலோ கஞ்சா வைத்திருந்த 21 வயதான இளைஞர் சிக்கினார். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் போதிய வேலையோ வருமான வாய்ப்போ இல்லாததால் இளைஞர்கள் பலர் பிழைப்பிற்காக போதைப் பொருள் விற்று வாழ்வை தொலைக்கும் அவலம். சென்னை பேசின் பிரிட்ஜ் பகுதியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். புது முறைகளில் கஞ்சா கடத்தல் அதிகரிப்பது திமுக ஆட்சியின் நிர்வாக தோல்வியையும் காவல்துறையின் அலட்சியத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் பிச்சனூர்பேட்டையில் இயந்திரம் மூலம் மாவா போதைப்பொருள் தயாரித்து விற்றவர் பிடிபட்ட நிலையில் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களும் சிக்கின. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் கடத்தலின் அடுத்தபடியாக போதைப்பொருள் தயாரிப்பு தலை தூக்கியுள்ள நிலையில் போதைப் பொருட்கள் நடமாட்டமே இல்லை என கூறிய மா சுப்பிரமணியன் தற்போது என்ன பதில் சொல்லி மழுப்ப போகிறார் என மக்கள் கேள்வி. திருச்சி சமயபுரம் அருகே ஆந்திராவில் இருந்து 153 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 சிக்கினர். கிலோ கணக்கில் கஞ்சா பிடிபடுவது அப்பட்டமாக தெரிந்தும் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் இல்லை என பச்சை பொய் கூற மாசுவுக்கு வெட்கமாக இல்லையா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து 17வது நாளாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் அராஜக போக்கில் கைது. தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் அதற்காக போராடினால் சர்வாதிகாரமாக கையாளுவதும் தான் எந்த கொம்பனும் குறை கூற இயலாத ஆட்சியா என இடைநிலை ஆசிரியர்கள் சரமாரி கேள்வி. பண்டிகை காலத்தில் ஸ்டாலின் கொடுத்த பொய் வாக்குறுதியை நம்பி ஏமாந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தில் ஒப்பாரி வைத்து அழும் அவலம். தொடர் போராட்டங்களை கண்டுகொள்ளாமல் சர்வாதிகாரி போல செயல்படும் ஸ்டாலின் அழுது போராடிய ஆசிரியர்களை அராஜகமாக கைது செய்ததால் அதிர்ச்சி. எங்களுக்கில்லை விடியல் கொடுத்துவிடு கொடுத்துவிடு. கடந்த தேர்தலின் போது ஸ்டாலின் எப்படி ஓட்டு கேட்டார், எப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார் என குடுகுடுப்பைக்காரர் வேடமணிந்து நடித்து காட்டிய பகுதி நேர ஆசிரியர்கள். ஆசிரியருக்கு நலகாலம் வந்துருச்சு ஐயா, படிப்படியா செய்யறேன்னு சொன்னாங்க. ஐயா படிப்படியா செய்யறேன்னு சொன்னாங்க. லாஸ்ட் படிலாம் நிக்கிறோம், லாஸ்ட் படிலாம் நிக்கிறோம். நலகாலம் வந்துருச்சு, நலகாலம் வந்துருச்சு. 181 நலகாலம் வந்துருச்சு, நலகாலம் வந்துருச்சு. ஐயா நாங்க எங்க வந்துருக்கோம்? பாக்கு நிறைவேற்றப்படாது, நிறைவேற்றப்பட்ட நலகாலம் வந்துருச்சு, நலகாலம் வந்துருச்சு, நலகாலம் வந்துருச்சு. நலகாலம் வந்துருச்சா ஐயா? வந்தாரா சொன்னாங்கள? பொய் பித்தலாட்டம் செய்யும் அலங்கோல ஆட்சிக்கு பாடம் புகட்டிய பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கையை கேட்க மறுக்கும் ஆணவம் பிடித்த ஆட்சிக்கு எதிர்வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என காட்டம்.
திண்டுக்கல்லில் கொலை குற்றவாளியை பிடிக்க முயன்ற காவல் சார்பு ஆய்வாளருக்கு அரிவாள் வெட்டு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினருக்கே போதிய பாதுகாப்பில்லாத நிலையில் குற்றவாளியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து அதிரடி நடவடிக்கை எடுத்ததாக ஏவல் துறை நாடகம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஒரு வாரத்திற்கு முன்பாக மாயமான மூதாட்டி கை கால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. கொலை கொள்ளை மர்ம மரணங்கள் என குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழகத்தை மாற்றிவிட்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என பேச ஸ்டாலினுக்கு எப்படி தைரியம் வந்தது என மக்கள் ஆவேசம். தூத்துக்குடி குரூஸ்புரத்தில் திமுக மாநகர மீனவரணி அமைப்பாளரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி அவரது இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்த திமுக கவுன்சிலரின் மகன் மற்றும் உறவினர். உட்கட்சி பிரச்சனையே தீர்க்க இயலாத ஸ்டாலின் எப்படி மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார் என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு திமுகவினரே காரணம் எனவும் சாடல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நடைப்பயணத்தில் கட்சி கொடி நடுவதற்கு சென்ற இருவர் பேருந்து மோதி உயிரிழந்ததை மதிமுகவினர் கண்டுகொள்ளவில்லை என புகார். உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்த துரை வைகோ கட்சி கொடி நடும்போது உயிரிழந்ததாக கூற வேண்டாம், சாலையை கடக்கும் போது உயிரிழந்ததாக கூறுமாறு தெரிவித்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி. அப்பா எப்படி இருக்காருமான்னு சொல்லணும், எங்க கிட்ட வந்து ஒரு ஆதரவு சொல்லணும். எங்களுக்கு காசு பணம் ரெண்டாவது விஷயம், வந்து நாங்க கூட்டிட்டு வந்தோம்மா, இப்படியாமா இப்படி நடந்துருச்சாமா எதுவும் நினைக்காது, இப்படி கொஞ்சம் ஆறுதலாவது சொல்லணும்ல. எந்த ஆறுதலும் சொல்லவே இல்லை. அவங்க சடுக்கு வந்தாங்க, தெரியாதுன்ட்டாங்க, போயிட்டாங்க. இது மனிதநேய செயலாவே இல்லைன்னு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மகனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட மருமகளை மாமியார் அடித்து கொலை செய்த அவலம். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாதிய ஆணவ படுகொலை அதிகரித்து வரும் நிலையில் சமத்துவம் சமூக நீதி என பேசும் ஸ்டாலின் எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தலைக்கேறிய கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் தட்டி கேட்ட நபரை கத்தியால் வெட்டிய கொடூரம். விடியாத திமுக ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தை விட ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் நாளுக்கு நாள் கஞ்சா போதையால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் அவலம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் வாரிசு அமைச்சர் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சியில் கொடி கட்டும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தொழிலாளியின் உடலை செங்கல்பட்டு மாவட்ட அரசு மருத்துவமனை நிர்வாகம் அலைக்கழித்த அவலம். உடலை வாங்க பல மணி நேரம் காத்திருக்க வைத்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த உறவினர்கள் நடந்த சம்பவத்தை திமுகவினர் மறைக்க பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்காத திமுக அரசை கண்டித்து 7வது நாளாக கிராம ஊராட்சி செயலர்கள் தொடர் போராட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியரகம் முன்பு அரசின் அலட்சியத்தை கண்டித்து உரிமை மீட்புக்கான குரல் மேலும் வலுக்கும் நிலையில் நிரந்தர தீர்வு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு. சென்னை தீநகரில் சாலையில் கிடந்த சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 45 சவரன் தங்க நகையை கண்டெடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளர். எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்காமல் வறுமையிலும் வளைவில்லா நேர்மையின் உயரத்தை நிரூபித்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நீர்நிலைகள் வண்டி பாதைகளை ஆக்கிரமித்து தனியார் நிறுவனம் சோலார் அமைத்த நிலையில் தங்களை ஊரை விட்டு காலி செய்ய காவல்துறை மிரட்டல் விடுப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. ஆட்சியர் வரை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சோலார் அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒப்படைத்த ரேஷன் கார்டுகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 90 நாட்களாக முடங்கியதால் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற முடியாத துயரம். 17 செயற்கைக்கோள்களை சுமந்தபடி விண்ணில் பாய்கிறது PSLV C-62 ராக்கெட். ஆந்திராவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து இன்று காலை 10:17 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. தமிழகத்தில் கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரி பாகூர் அருகே 14 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட வழக்கில் சிறுவன் உட்பட 2 போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினர்.
பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படாததால் வழி தவறி வாழ்க்கையை இழக்கும் சிறார்கள். சென்னை பாலவாக்கத்தில் மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாக கூறி பெண்ணிடம் 11.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் சிக்கினார். திமுக ஆட்சி அமைந்தது முதல் மோசடி பேர்வழிகளின் ராஜ்யம் தமிழகத்தில் கொடிக்கட்டி பறப்பதாக பொதுமக்கள் சாடல். திருச்சி மேற்கு தொகுதியில் பொங்கல் விழா என்ற போர்வையில் தேர்தலுக்காக இப்போதே தீயசக்தி திமுக அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க தொடங்கியதால் நடுநிலையாளர்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சி நடைபெறும் லட்சணத்தில் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வரும் அதிமுகவை தேர்தலில் எதிர்கொள்ள பயந்து திமுகவினர் பரிசு பெட்டகத்தை வழங்குவதாக மக்கள் சாடல். திமுக அமைச்சரின் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தோல்வி பயம் காரணமாக தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னரே வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து ஏமாற்றும் முயற்சியில் திமுகவினர் தீவிரம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை, போதை புழக்கம் அதிகரிப்பு என ஆட்சியின் மீதான அதிருப்தியை சமாளிக்க திமுகவினர் பாத்திரம், புடவைகளை வழங்கினாலும் மாறப்போவது இல்லை என மக்கள் திட்டவட்டம். பல லட்சம் செலவு செய்து கிக்யூ புல்வெளி மைதானமாக உருவாக்கப்பட்ட உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் மோட்டார் பைக் பந்தயம் என்ற பெயரில் சேரும் சகதியுமாக நாசம் செய்த திமுகவினர். ஆளும் கட்சி என்ற ஆணவத்தில் விதிகளை காற்றில் பறக்கவிட்டு அட்டூழியம் செய்த திமுக இளைஞர் அணி இடமிருந்து சேதத்திற்கான தொகையை பெற வேண்டும் என மக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே புனல்குளம், அரியாணிப்பட்டி, மஞ்சப்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் செயல்படும் மணல் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக கிராவல் மண் அள்ளப்படும் அவலம். திறனற்ற திமுக அரசு மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததால் தமிழகத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. தமிழக அரசின் பொங்கல் பரிசு விநியோகத்தில் சென்னையில் கடும் குளறுபடி. கைரேகை அங்கீகார தோல்வி மற்றும் சர்வர் முடக்கத்தால் 3000 ரொக்கம் மற்றும் பொருட்களுக்காக முதியவர்கள் உட்பட பல மக்கள் பல மணி நேரம் காக்க வைப்படுவது அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக விமர்சனம். பணி நிரந்தரம் செய்யக்கோரி பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கம், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்பினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. விடியாத திமுகவுக்கு எதிராக வருகிற 18ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்படும் சூழல். தமிழகத்தில் 1036 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது குறித்து கேள்வி எழுப்பினால் வழக்கு நிலுவையில் உள்ளது என கூறி தப்பிக்க பார்க்கும் திமுக அரசு. தனக்கு பாதிப்பு என்றால் 1 மணி நேரத்தில் உச்சநீதிமன்றம் பறந்து கோடிகளை செலவழித்து சிறந்த வழக்கறிஞர்களை நியமிக்கும் ஸ்டாலின் அரசு மாணவர்களின் கல்வி எதிர்காலத்திற்காக அவசர வழக்காக ஏன் போராடவில்லை? இது கல்வியில் அக்கறை இல்லாத அரசியல் கொடூரம் அல்லவா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1036 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அதனை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வு கொடுக்க இருப்பதால் அதிர்ச்சி. தகுதியுடைய ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்த்த மனமற்ற அரசு மாவட்ட கல்வி அலுவலர் பதவியில் மட்டும் கவனம் செலுத்துவது ஏன்? கலெக்ஷன் கமிஷன் பெற திட்டமா என மக்கள் கேள்வி. முதல்வர் முதல் முக்கிய பிரமுகர்கள் சாலையில் பயணிக்கும் போது அவசர உதவிக்காக உடன் செல்லும் பணியில் உள்ள அரசு மருத்துவர்கள் கடும் அவதிக்குள்ளாகும் நிலை. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் பழைய ஆம்புலன்ஸ், ஒருங்கிணைந்த குறைவு, நீண்ட நேர காத்திருப்பு மற்றும் பெண் பணியாளர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பது உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மறுக்கப்படுவதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு போதிய பேருந்துகள் கிடைக்காமல் சொந்த ஊர் செல்லும் மக்கள் நொந்து போயிருக்கும் நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொங்கல் விழா என்கிற பெயரில் கலை நிகழ்ச்சிகள், மேஜிக் ஷோக்களை நடத்தும் புலிகேசி அரசு. இதுவரை வாங்கிய கடன் போதாது என கூடுதலாக 50,000 கோடியை கடன் வாங்க திட்டமிட்டிருக்கும் அரசு மக்களுக்கு அடிப்படை தேவையை நிறைவேற்றாமல் நிதி பற்றாக்குறையில் தவிக்கும் போது வீண் செலவு செய்வதாக மக்கள் காட்டம். தமிழகத்தில் கடந்த 15 நாட்களாக காலை என்பது வளர்ச்சி செய்திகள் ஏதுமின்றி போராட்ட பட்டியலை ஆக்கிரமித்துள்ள பெரும் துயரம். ஒருபுறம் இடைநிலை ஆசிரியர்கள் 17வது நாளாகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் 4வது நாளாகவும் போராட்டத்தை தொடர, மறுபுறம் வடபழனியில் மெட்ரோ சோதனை ஓட்டம் என தம்பட்டமடிக்கும் விளம்பர மாடல் திமுக அரசு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்ட நிலையில் பல ரேஷன் கடைகளில் பற்றாக்குறையால் திருப்பி அனுப்பப்பட்ட பொதுமக்கள் குறைந்த அளவிலான வேட்டி சேலைகளை கொள்முதல் செய்து பல கோடி ரூபாயை ஊழல் மாடல் அரசு சுருட்டி விட்டதாக மக்கள் கடும் சாடல்.
சென்னை கோயம்பேடு அருகே பொங்கல் பண்டிகைக்காக திறக்கப்பட்ட சிறப்பு சந்தையில் லாரிகளுக்கு 1500 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வழி செய்யாத ஸ்டாலின் அரசு பண்டிகை காலங்களை பயன்படுத்தி கொள்ளையடிப்பதில் மட்டும் மும்முரம் காட்டுவதாக விவசாயிகள் கடும் சாடல். 12 ஹவருக்கு 1500 டோக்கன் போடுறாங்க. அதையும் இங்க நிறுத்தக்கூடாது, அங்க நிறுத்தக்கூடாது, அங்க புத்தல் இங்கே ஆண்டியா போய் பண்றேன்னு ரொம்ப கடிப்பு பண்ணுவாங்க. அதுல வந்து லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணிட்டு 5000 ஃபைன் போடுவாங்க. ஏன் அங்க நிறுத்துறான்னு சொல்லிட்டு லாக் போட்டுருவாங்க. லாக் போட்டா அதுக்கு 5000 ஃபைன் கட்டணும். ஃபைன் கட்டினா தான் அதை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. பொங்கல் பண்டிகைக்காக கோயம்பேட்டில் அமைக்கப்பட்ட சிறப்பு சந்தைக்கு போதிய அளவில் வியாபாரிகள் வராததால் விவசாயிகள் ஏமாற்றம். பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட கரும்புகள் காய்ந்து வீணாய் போய்விட்டதாக வேதனை. 38 ரூபா கரும்போட ரேட்டு வச்சுட்டாங்க. வச்சோடனே நாங்கள் போய் தோட்டத்தில் கேட்கும்போது 38 ரூபாய்க்கு மேலே தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் இங்கே விற்கிறோம். மக்கள் இங்கே பேர் கரும்பும் காஞ்சி போச்சு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து விற்க முடியல. 500 ரூபா கொடுத்து மக்கள் வாங்க மாட்டேங்குது. அங்கே கம்மியாக கொடுத்தா நாங்கள் இங்கே கம்மியாக விற்போம். அதால் வந்து அங்கே வியாபாரி இந்த கவர்மெண்ட்டுக்கு அறிவிச்சதால எங்களால் சமாளிக்க முடியல. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் பயண கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் பயணிகள் அதிர்ச்சி. பயண கட்டணம் 2000 முதல் 4500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் விடியாத அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் கட்டண உயர்வை தடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 112 ஏக்கர் பரப்புள்ள ஏரிக்கரையில் தொடர்ந்து குப்பை கொட்டும் விடியாத முடிச்சூர் ஊராட்சி நிர்வாகத்தின் அட்டூழியத்தை கண்டித்து வண்டலூர் மக்கள் போராட்டம். 180 ஏக்கர் பரப்பில் இருந்த ஏரி ஆக்கிரமிப்பால் சுருங்கிய நிலையில் மேலும் தங்கள் குடிநீர் ஆதாரத்தை அழித்து சுற்றுச்சூழலையும் தொடர்ந்து மாசுபடுத்தி வருவதாக கொந்தளிப்பு. சமுதாயத்தை உருவாக்கு, காப்பாற்று, நிலைகளை காப்பாற்று. சென்னை நந்தனத்தில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய கோர விபத்தில் பொறியியல் கல்லூரி மாணவி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். பராமரிக்கப்படாத பேருந்துகளாலும் மோசமான சாலைகளாலும் அடிக்கடி விபத்துகள் நிகழும் நிலையில் விடியாத அரசின் போக்குவரத்து துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். எழுபத்தி மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமனம். 300க்கும் மேற்பட்ட தற்காலிக பேராசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்படும் அபாயத்தால் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் கல்வி சீரழிவதாக மாணவர்கள் ஆசிரியர்கள் கொந்தளிப்பு. பல்கலைக்கழகத்தில் அதிரடி மாற்றங்கள் கல்வித்தரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் ஸ்டாலின் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் வலியுறுத்தல். நாகை மாவட்டம் கல்லார் கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் உட்புகும் அபாயம் இருப்பதாகவும் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைவதாகவும் மீனவர்கள் வேதனை. கடல் நீர் உட்புகுவதை தடுத்து தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க விடியாத திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின்னூரில் கள்ளச்சந்தையில் விற்கப்பட இருந்த 40 மது பாட்டில்கள் சிக்கியது. டாஸ்மாக் அருகே சட்டவிரோதமாக பார் நடத்திய திமுக கிளை செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசின் ஏபல் துறை கண்டிப்பது போல் நாடகத்தை அரங்கேற்றியதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த நபரிடம் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி 1,23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஒருவர் சிக்கினார். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் மோசடி பேர்வழிகள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வருவது தொடர்கதையாகி வரும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தையும் அதன் பெட்டியில் இருந்து 1 சவரன் நகை மற்றும் 30,000 பணத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடி சென்ற சிசிடிவி காட்சி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர்
திருப்பூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் அம்மா உணவகத்தில் உணவு உட்கொண்ட வீடியோ காட்சிகள் வெளியீடு. உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இருப்பதுதான் காங்கிரஸ்காரர்களின் உண்ணாவிரத யுக்தியா என பொதுமக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே குறிஞ்சாக்குளம் கிராமத்தில் 13 பேரை வெறிநாய் கடித்து குதறிய நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. திறனற்ற திமுக அரசு நிதி ஒதுக்கி தெருநாய்களை கட்டுப்படுத்துவதாக வெற்றி விளம்பரம் செய்த நிலையில் அரசு மருத்துவமனைக்குள்ளேயே தெருநாய்கள் சுற்றித் திரிந்து மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு அழகு குத்தியும் காவடி எடுத்தவாறும் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்ட பக்தர்கள் மனமுருக சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டையில் தற்கொலை செய்து கொண்ட மாணவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய நிரந்தர மருத்துவரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையே குப்பையும் கூளமுமாய் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் மெரினா கடற்கரையில் குப்பை கொட்டுபவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அடாவடி எச்சரிக்கை. தூய்மை பணிகளை முறையாக மேற்கொள்ளாத மாநகராட்சிக்கு எவ்வளவு அபராதம் விதிக்கலாம் என கேள்வி கேட்கும் மக்கள் இது மாநகராட்சி அதிகாரிகள் வசூல் வேட்டையில் ஈடுபட வழிவகுக்கும் என குற்றச்சாட்டு. திருப்பூர் பெரிய தோட்டம் 1வது வீதியில் ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க டோக்கன்கள் வழங்குவதில் திமுகவினர் அராஜகம். திமுக நிர்வாகி ஒருவர் டோக்கன்களை மொத்தமாக வாங்கி வைத்துக் கொண்டு வரிசையில் காத்திருப்போருக்கு வழங்காமல் திமுகவினருக்கு மட்டுமே வழங்குவதாக குற்றச்சாட்டு. குழந்தைகளுக்கு வழங்கும் அல்மாட் கிட் சிறப்பில் உயிருக்கு ஆபத்தான எத்திலின் கிளைகால் கலந்தது உறுதியானதால் தெலுங்கானாவில் உடனடி தடை. ஏற்கனவே விநியோகிக்கப்பட்ட மருந்துகளை உடனே ஒப்படைக்கவும் அதிகாரிகள் எச்சரிக்கை. சென்னை கோயம்பேடு உள்ளிட்ட பல மேம்பாலங்களில் பக்கவாட்டு சுவரின் உயரம் குறைவாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் விபத்து அச்சத்தில் பயணம். உயிரிழப்புகள் ஏற்பட்டால்தான் நடவடிக்கை எடுக்கப்படுமா என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசுக்கு வாகன ஓட்டிகள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரசந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. அதிகபட்சமாக ஒரு ஜோடி கிடா ஆடு 30,000 ரூபாய் வரை விற்பனையானதில் ஆடு வளர்ப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் பண்டிகை காலங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலின் போது பாதுகாப்பை அதிகரிப்பதுடன் வாகன நிறுத்த வசதியையும் அரசு ஏற்படுத்தி தர மக்கள் கோரிக்கை. முறையான திட்டமிடல் இல்லாததால் நெரிசலில் சிக்கித் தவிப்பதாகவும் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா யார் தோல் மேல கையை போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் அரசு முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணும், நடுவில் ஒரு டிவைடர் மாதிரி ஏதாவது பண்ணலாம். அதே மாதிரி கடை இருக்கு அப்படின்னா கடைக்கு உள்ள வச்சுக்கோங்க. கடைக்கு வெளியில என்ன பண்ணிடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு கடை போட்டுறாங்க. அதை நம்ம போலீஸும் கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. போலீஸ் பாதுகாப்பு இருந்தா நல்லதா இருக்கும். ஏன்னா இவ்வளவு சனம் இருக்கும் போது எதுவும் நடக்கலாம். ஸோ போலீஸ் பாதுகாப்பு கூட இருந்தா நல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்லை. பட் இவ்வளவு சனத்தை பார்க்கும் போது போலீஸ் அங்கங்க இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். அரிசி ஏற்றுமதி மீதான அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டதை தொடர்ந்து 2025இல் இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி கணிசமாக உயர்வு. கடந்த ஆண்டை விட சுமார் 20% அதிகரித்து 2வது மிகப்பெரிய சாதனையை எட்டியுள்ள நிலையில் உற்பத்தி அதிகரிப்பு, விலை சரிவு என ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த முன்னேற்றம் அமைந்துள்ளது. மகர சங்கராந்தி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் செல்வதாக ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் திரண்டு உள்ளதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். நிஜாமுதீன், கோரக்பூர், டெல்லி செல்லும் ரயில்களில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் திக்குமுக்காடிய ரயில் பயணிகள்.
தருமபுரி சந்தைப்பேட்டை வார சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விறுவிறுப்புடன் நடைபெற்ற ஆடு விற்பனை. 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் ஆடு வளர்ப்போர் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ரங்கநாச்சியாருக்கு வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10 உற்சவத்துடன் தொடக்கம். வருகிற 20ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவினை காண திரளான பக்தர்கள் குவிந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை முதல் 5 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யவில்லை. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையால் கடும் குளிர் நிலவிய நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவில் அடர்ந்த மேகமூட்டம் காணப்பட்டதால் வாகனங்களின் முகப்பு வழக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். டெல்லியில் தொடங்கியுள்ள உலக புத்தக கண்காட்சியில் 35க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமான வெளியீட்டாளர்கள் பங்கேற்பு. 9 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சி ராணுவ வீர மரபு, போர் வரலாறு, இலக்கியம் உள்ளிட்டவற்றை விளக்கும் 3000க்கும் மேற்பட்ட அரங்குகள் மற்றும் 600 நிகழ்ச்சிகளுடன் அறிவாற்றல் பெருவிழாவாக மிளிர்வதாக ஆர்வலர்கள் கருத்து. கடந்த மாதம் பால்மிராவில் அமெரிக்கா வீரர்களை கொன்ற ISIS தாக்குதலுக்கு பதிலடியாக சிரியாவில் ISIS இலக்குகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்திய அமெரிக்கா, எங்கள் வீரர்களுக்கு தீங்கிழைத்தால் உலகில் எங்கிருந்தாலும் தண்டிப்போம் என எச்சரித்துள்ள அமெரிக்கா, சிரியாவில் பல இடங்களில் இலக்குகள் அழிக்கப்பட்டதாகவும் தகவல். வட இந்தியாவில் கடும் குளிர் அலை வீசும் நிலையில் ஆக்ராவில் உள்ள உலக அதிசயமான தாஜ்மஹால் மெல்லிய குளிர்கால சூரிய ஒளியில் ஜொலித்த கண்கவர் காட்சி. பனிமூட்டம் விலகிய காலை நேரத்தில் வெண்மையான பளிங்கு சுவர்கள் வியப்பூட்டிய நிலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாத சுற்றுலா பயணிகள் நினைவு புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். AI மூலம் உருவாக்கப்பட்ட 3500 ஆபாச படங்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் 600 கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் எக்ஸ் வலைதளம் தரப்பின் தகவல். குரூப் தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு அனுப்பிய நோட்டீஸுக்கு தொழில்நுட்ப குறைபாட்டினை ஒப்புக்கொண்டு இனிவரும் காலங்களில் ஆபாசமான அல்லது பாலியல் ரீதியான படங்களை உருவாக்க முடியாது என எக்ஸ் தரப்பில் உறுதி. துபாயில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆயுதமாக கொண்டு மாணவர்களின் கல்வி, திறன், எதிர்காலத்தை ஒருங்கிணைக்கும் புதிய செயலியை உருவாக்கி தமிழக மாணவி த்ருஷி சாதனை. படிப்பு வழிகாட்டல், இலக்கு நிர்ணயம், திறன் மேம்பாடு என மாணவர்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும் முயற்சி இளம் தலைமுறைக்கு ஊக்கமளிக்கும் முன்னுதாரணம் என மாணவிக்கு பலரும் பாராட்டு. FIFA 2026 உலகக்கோப்பை சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அசல் உலகக்கோப்பை 12 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா வந்தடைந்தது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் FIFA ஜாம்பவான் கில்பெர்டோ டி சில்வா முன்னிலையில் டெல்லியில் கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது இளைஞர்களை ஊக்குவிக்கும் நிகழ்வு என மக்கள் கருத்து.